இன்னொரு விஷயம் தானே எனக்கு வந்து இவர் மேலே அந்த விமர்சனம் வரும்னு தெரியாம, அவர் வாய் விட்ட வார்த்தை. அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சிய வச்சுட்டு, இன்னைக்கு நீங்க வந்து இப்ப தலைவரா இருந்துட்டு, அதில இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, இவ்வளவு ஜெயிச்சிட்டீங்க, வச்சுட்டீங்கன்னு சொல்றீங்க. என்ன மாரி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2டே வருஷத்துல 30% வாக்கு இருக்கிற மாரி உங்களால உருவாக்க முடியுமா? அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்றாரு. திரைப்படத்துல இவர் வந்து அவங்க அப்பா இல்லாம வந்திருப்பாராங்கிற ஒரு கேள்வி நாளைக்கு முளைச்சா விஜயகாந்த், ரஜினிகாந்த் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல இப்ப இவரு எம்ஜிஆர தூக்கின்னு வந்தாரு. அண்ணாவ தூக்கின்னு வந்தாரு. எது? எது? நீங்க ஏன் தூக்கின்னு வந்தீங்க? ஆ. இத்தனைக்கும் கொள்கை தலைவர்ல இல்ல. ஆ. நீங்க நான் தான் அப்படின்ட்டுனா, நீங்க தான் இருக்க வேண்டியது தானே. கொள்கை தலைவரா காமராஜர், பெரியாரு, அம்பேத்கர் எதுக்கு? எதுக்கு? அம்பேத்கரோட விட்டுருப்பாரு. ஆதவ அர்ஜுனா அம்பேத்கர்ன்னு. அட அப்புறம் புக் ஒரு ரிலீஸ் அம்பேத்கர பண்ணிட்டீங்க. கொண்டு புக் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. சேர்த்துக்கோங்க இந்த பேரையும். ஒரு அம்பேத்கரையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டாங்க. ம். அப்போ எல்லோரும் என்ன கொள்கையில வர்றாங்க, எப்படி வர்றாங்கன்னு பார்க்கணும். நீங்க காங்கிரஸ் கட்சியே வெள்ளைக்காரன் ஆரம்பிச்ச கட்சி. ஹியூம். ஆமா. அது ஒரு மனமகிழ் மன்றம் மாரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது மாறி, மாறி காங்கிரஸ் பேர் இயக்கமாக இது போட்டி. காந்தி எங்கேருந்து வந்தாருங்க? காந்திக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன காங்கிரஸ் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு? அவரு அங்க தென்னாப்பிரிக்கால பிராக்டிஸ் லாயர். பண்ணியிருந்தாரு. அங்க வந்து நிறவெறிக்கு எதிரா போராடினாரு. அப்புறம் 30கள்ல இங்க வந்தாரு. காங்கிரஸோட இணைஞ்சு பண்ணாரு. யாருக்கு யார் சொந்தம்? கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வந்தது? கம்யூனிஸ்ட் கட்சிய வேற யாரும் எஸ்.ஏ. டாங்கே இந்த குரூப் ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைவர்கள் இருந்த தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்தாங்க. இருந்தாங்க. சோசலிஸ்ட் காங்கிரஸ்ன்னு இருந்தாங்க. அதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்து இந்த கட்சியோட அப்படியே இணைஞ்சு அது பண்ணாங்க. பெரியார் எங்கேருந்து வந்தாரு? ம். அவருக்கு ஏது கட்சி? அவரு காங்கிரஸ்ல இருந்தாரு. வெளியில வந்தப்போ நீதி கட்சியில அதுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கமா ஏதோ ஒரு இது இருந்தது. இருந்துச்சு. அதில ஜாயின் பண்ணி அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பேர் மாத்துனாரு. அப்புறம் திராவிடர் கழகமா மாத்துனாரு. அதுலேருந்து திமுக உருவாகி வந்துச்சு. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க உருவாகி தானே வந்தாகணும். ஆமா. நீங்க தான் சுயம்பு சினிமா கவர்ச்சி வச்சு வர்றீங்க. அதுவும் உங்க கட்சி இது பண்ண யாரு? செங்கோட்டையன் யாரு? ஆதவ அர்ஜுனா யாரு? சிடி நிர்மல்குமார் யாரு? யாரு? அவங்களாம் சுயமா ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்களா? எல்லாமே எங்கேயாவது ஒரு புள்ளியில ஆரம்பிக்கணும். இல்ல எங்கேயாவது அனுபவம் பட்டு தான் வரணும். அப்படி பார்த்தா இவர் வாக்கு சதவீதம் நிரூபிக்கல. வாக்கு சதவீதம் தனியா ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு வாக்கு சதவீதம் நிரூபிச்ச அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாரு இவரு? 8% வாக்குகள் வச்சிருக்க ஆமா. சீமான் அண்ணன். காசுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் குடுக்காதவர் தான் சீமான் அண்ணன். விஜயகாந்த், சீமானு இவங்கலாம் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க தனியாவே சுயம்புவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா. தோல்வி வந்தா கூட கவலைப்படாம பண்ணிட்டு இருக்காங்க.